இந்த வீடியோவில் டியூட் படத்துடைய ஸ்டில்ஸ் பயன்படுத்தி ஃபோட்டோஷாப் பிகினர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய வகையில் கிளிப்பிங் மாஸ்க், கிரேடியன்ட் மேப் போன்ற விஷயங்களை ப்ரைமரியாக பயன்படுத்தி ஒரு போஸ்டரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். செலக்ட் சப்ஜெக்ட் கிரேடியன்ட் மேப்போட கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுற கலர்ஸ் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கலர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த எட்ஜில் நம்ம எப்போவுமே ஒரு டார்க்கர் டோன் கொடுக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய மிட் டோன் கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். இந்த எட்ஜ் ரைட் எட்ஜில் நம்ம ஹைலைட்ஸ் கொடுக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் அடுத்தடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சிலவுட் ஸ்டைலில் இருக்கிற எந்த ஒரு பிக்சர் நம்ம மெயின் பிக்சரோட கொலாபரேட் ஆகும்போது ஒரு நல்ல வியூ கிடைக்கும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபோட்டோஷாப்பில் டபுள் எக்ஸ்போஷர் மெத்தடில் சில எடிட்டிங் பண்ணுவோம். அதாவது ஒரு மெயின் பிக்சருக்குள்ளே இன்னொரு பிக்சரை லாக் பண்ணுறது. நம்ம மெயின் பிக்சருக்கு லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்தோன்னே அது செலக்ட் ஆகிடும். அப்படியே நம்ம மாஸ்க்கை கிளிக் பண்ணோன்னா அந்த செலெக்ஷனுக்கு மட்டும் ஒரு மாஸ்க் அப்ளை ஆகிடும். இப்போ நம்மளுடைய செகண்டரி பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம்னா இந்த மாஸ்க்குள்ளே அந்த பிக்சர் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ அகைன் நம்ம செகண்டரி பிக்சருக்கு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம வர மாதிரி ஃபேட் பண்ணலாம். எனக்கு பார்ஷியலாக கீழே லாக் ஆகிட்டும் மேலே தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும். இந்த போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணுன்ற கம்ப்ளீட் ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் வரைக்கலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தவறாமல் பாருங்கள். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.